ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா செந்தில் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய பையனுடைய பர்த்டே விலாகு. அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே மேக்ஸ்க்கு போகலான்னு இருக்கோம். அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மேக்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம ட்ரெஸ் எடுக்க பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம். அவருக்கு வந்து மேக்ஸில் தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னார். மேக்ஸ்க்கு வாங்க அம்மான்ட்டு. சரி மேக்ஸ்க்கு போகலான்ட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனேன். சுற்றி முற்றி நம்ம என்ன பார்ப்போம், கம்பல் நல்லாயிருக்கா. நான்லாம் ஃபஸ்ட்டு அதான் பார்ப்பாங்க, கம்பல் நல்லாயிருக்கா, எது நல்லா இருக்குன்னு பார்ப்பேன். மற்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு எத்தனையும் அங்கே என்ன கம்பல் வெரைட்டியாக இருக்கா அதான் போய் பார்ப்பேன். பையனுக்கு ட்ரெஸ்ஸு வந்து அவங்க அப்பா செலக்ட் பண்ணின்னு இருக்கிறாரு. நானும் பொண்ணு பையன் 3 பேரும் அப்படியே சுற்றுறோம் மேக்ஸ்குள்ளே. அப்படியே கேர்ள்ஸ் செக்ஷன், கேர்ள் பேபி செக்ஷனுக்கு போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போகிறோம். பாப்பாவுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரெஸ்ஸு ட்ரெண்டியாக வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். நான் எப்போவுமே வந்து சின்ன பசங்க ட்ரெஸ்ஸு இருந்தால் அங்கே போய் பார்த்துருவேன். கேர்ள் பேபி சின்ன பசங்க ட்ரெஸ் இருந்தாலும் போய் பார்த்துருவேன், எது ட்ரெண்டாக இப்போ வந்திருக்குன்ட்டு அதை வாங்கலான்ட்டு. பட் அங்கே போனால் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி நாங்கள் ரிட்டன் வந்துவிட்டோம். திருப்பி அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கூப்பிட்டாரு, ட்ரெஸ் எடுத்து முடியாச்சும் வந்து பாருங்கன்ட்டு. அப்படியே பார்த்தாச்சு. ட்ரெஸ் எடுத்ததை பார்த்துட்டு மறுபடியும் அங்கே இன்னொரு செக்ஷன் கேர்ள் பேபி செக்ஷன் இருந்துச்சு. சரி அங்கே போய் வெரைட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா எல்லாம் அதே மாடல் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா நம்ம பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம், அதே இன்னும் போடாமல் வச்சுருக்கோம் ட்ரெஸ்ஸுங்களை. இன்னும் இது வேறையான்ட்டு திட்ட போகிறாருன்ட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். இவர் தான் பர்த்டே பாய். அதாவது ஒரு ஜூம் காட்டியிருக்கோம் நாங்கள். இவர் தான் பர்த்டே பாய், கை கட்டி நிற்கிறாரு பதுசு மாதிரி. இது ஹேண்ட்பேக் செக்ஷன். எனக்கு ஹேண்ட்பேக்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். எந்த கடையில் ஹேண்ட்பேக் பார்த்தாலும் அங்கேயே ஒரு 10 நிமிஷம் நின்றுவேன். எந்த மாதிரி வாங்கலாம், எப்படி வாங்கலான்ட்டு. எனக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கேக் வாங்கிறதுக்கு போனோம். அப்படியே ஸ்கூல்லேருந்து பையனை பிக்கப் பண்ணிட்டு எனக்கு அப்படியே போய் கேக் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அருண் ஐஸ்கிரீமுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு கேக் தாங்க செலக்ட் பண்ணோம். என்ன கேக்குன்ட்டு நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள். பையன் அதை தான் கட் பண்ணுவான். அப்படியே சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க நாங்கள் கேக்கை. இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு கன்ஃபியூஸாக இருந்தது. சரி நம்மளுக்கு பிடிச்ச கேக் எதுவோ அதை எடுத்துக்கிட்டு போயிடலான்ட்டு ஒரு கேக்கை செலக்ட் பண்ணி பில்லு போட போயிட்டாங்க. நம்ம வந்து அப்படியே அந்த கடையை ஒரு சுற்றிட்டாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் இந்த கோயிலுக்கு தாங்க வருவோம். கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இந்த முருகர் கோயிலுக்கு தான் வருவேன். ஏன்னா இந்த முருகரும் என் லைஃப்பில் நிறைய பண்ணியிருக்காங்க. பர்த்டே பாய் ரெடியாக கையில் சாக்லேட் வச்சு நின்றுட்டு இருக்காரு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே 4 பேர் அப்படியே பக்தி மயமாக இருக்கும் பாருங்கள். அவள் தாங்க இந்த கேக் தாங்க வாங்கணும், ஐஸ்கிரீம் கேக்கு ஐபேக்கோ. இந்த கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிக்கை எடுக்க சொன்னால் இப்படி எடுத்து வச்சுக்கிறாங்க. பையன் கிளாப் தட்டி அவரே பாடிக்கிறார் ஹாப்பி பர்த்டே. அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு வீடியோ காலில் பண்ணி காமிக்கிறதுக்கு. அவங்களாம் சென்னையில் இருக்காங்க. எங்கள் அம்மா, அவங்க அக்கா எல்லாருமே, என் தங்கச்சி எல்லாருமே சென்னையில் இருக்கவங்க வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ இப்படி தாங்க என் பையனுடைய பர்த்டே முடிஞ்சது. அவங்க தாத்தா கூட்டுறாங்க பாருங்கள். இவர் தான் எங்கள் மாமனார். அவங்க தாத்தா கூட்டுறாங்க. அவருக்கு ஐஸ்கிரீம், அதை ஃபுல்லாக ஐஸ்கிரீமுங்க. பையன் பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் எடுத்து அவர் கேக்கே சாப்பிட மாட்டான் என் பையன். ஆனால் இதை வந்து நல்லா சாப்பிட்டுனே இருந்தார் அவர். நெக்ஸ்ட்டு நான் தாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஊட்டலான்னு போனேன். அவர் வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் ஜாலியாக எல்லோரும் கொடுக்குறதே கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்படியே என் பொண்ணுக்கும் அப்படியே ஊட்டி விட்டுறலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இவங்க பாருங்கள் பேபி எப்படி இருக்காங்கன்ட்டு. அவங்களும் வாயான்னு திறக்கிறாங்க. ஐஸ்கிரீம்ன்றதால லைட்டாக இது பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு கொடுத்துட சொல்லிட்டோம். அவங்க அத்தை வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்கள் பர்த்டே முடிஞ்சுது. ரொம்ப 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 சிம்பிளாக தான் நாங்கள் இந்த வாட்டி பர்த்டே ஃபங்க்ஷன் அவனுக்கு பண்ணோம். பாப்பா பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. இவரோட வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.